ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க காட் பிளஸ் யூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி த்ரில்லர் ஜானர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒருத்தரை போய் பார்க்குறாரு. இவர் கையில் 1,10,000 பணமும் கொடுத்துட்டு ட்ரக்ஸும் கொடுத்துட்டு ஒரு இடத்துல போய் சேர்க்க சொல்றாரு. சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் பைக்ல வராரு, இதுதான் நம்பர், நீங்க பிடிச்சிருங்க அப்படின்னு. இவனோட மாஸ்டர் பிளானை அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு நம்ம கையில ட்ரக்ஸ் வந்துடும், அதே மாதிரி பணத்தை போலீஸ் எடுத்துப்பாங்க, கடவுளே நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஆளு வேண்ட கடவுளுக்கு அது கேட்டு ஆரம்பிச்சிட்டீங்களாடா அப்படின்ட்டு கடவுள் திரைக்கதை எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் இல்லாம நிக்குது. இவரும் வண்டியை ஓரமா நிறுத்திட்டு ஒரு பஸ்ல ஏறாரு. இவர் அந்த ட்ரக்ஸை கொண்டு போய் சேர்த்தாரா, இவர் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள்லாம் என்ன, இவர் எதுக்காக இதை பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான், ஆனா எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தை நடிச்சிருக்க யாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியல. எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஒரு லவ் போர்ஷன்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, சஸ்பென்ஸ் ஃபேக்டரும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல, த்ரில்லர் ஃபேக்டர்ஸும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. சரி, டெக்னிக்கலாவது படம் சவுண்டா எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஃப்ரேமுக்கு தெரியுது. அது சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். பெருசா எங்கேஜிங்கா எந்த மூவ்மெண்ட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் தான் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேயராஜான படம் தான். இந்த படத்துக்கு IMDbல 7.5 கொடுத்துருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஒரு 4 மார்க் கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.